வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து. மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதின தமிழ்த்தாய் வாழ்த்து எந்த திருத்தமும் இல்லாமல் ஒரிஜினல் ஃபார்மில் இருக்குது. அதில் முக்கியமான கருத்துக்களை நம்ம கவனிக்கணும். அதுதான் இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது. நீராறும் கடலுடுத்த நிலமிடந்தை கழிவுலகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடநல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனல் நரும் திலகமுமே அத்திலக வாசனைகள் அனைத்துலக இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனாங்கே. இதில் என்னாச்சுன்னா எத்திசையும், அதாவது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ், இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு மொழின்னா தமிழ் தான் இருக்குது. எத்திசையும் தமிழ் மணக்கு ஸ்ரீலங்காவில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. மற்றபடி யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இப்போ சுவிட்சர்லாண்டெல்லாம் நான் போயிருந்தேன். அப்போ ரயில்வேயில் அந்த தமிழை எழுதி வச்சுருக்காங்க, இங்கிலீஷு அடுத்தது தமிழும் அதில் இருக்குது. அப்போது எத்திசையும் புகழ் மணக்குது. ஓகே, ரைட். அடுத்தது முக்கியமான இதுன்னா அந்த லாங்குவேஜ் எப்படின்னா அது பரமனை போல் இளைஞனாக இருக்குது. அதுதான் மெயினாகிட்டு. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கணுமோர் எல்லையேறு பழம்பொருள் முன் இருந்தபடி இருந்தது போல். அந்த இறைவன் காலங்காலமாக எல்லாத்தையும் படைக்கிறாரு, அதை காத்து அழிக்கிறார். அந்த இறைவன் எப்போது நித்தியமாக இளைஞனாக இருக்கிறார், நித்திய இளைஞனாக இருக்கார். சிவபெருமான் நித்திய இளைஞனாக இருக்குது. அவருக்கு வயசு வர்றது கிடையாது. அதே மாதிரி தான் தமிழும் இருக்குதுன்னு உள்ள ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இது. இந்த லைனை எல்லோரும் கவனிக்கணும். இது ஒரிஜினல் பாட்டில் இருக்குது. இருந்தபடி தமிழ் இருக்குது. கன்னடமும் கலித்தெலுங்கும் கவன் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே இதித்த ஒன்று பல வாகினும். அதெல்லாம் இது பிளட்லேருந்து தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் டாட்டர் லாங்குவேஜஸ். அந்த தமிழ் உதரத்துலேருந்து வந்தது. அந்த லாங்குவேஜ் எல்லாம் சிஸ்டர் லாங்குவேஜஸ் கிடையாது, டாட்டர் லாங்குவேஜஸ். இது தமிழ் கூட இது ஆரிய மொழி மிக்ஸ் ஆகப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்தது. அதில் தான் இதெல்லாம் தமிழ்லேருந்து பிறந்தது தான். அம்மா தமிழ் தான். அதுக்கு அடுத்து ஆரியம்போல் உலக வழக்கு ஒழிந்து சிதையா உன் சீரழமை திறமையந்து ஜெயன்மறந்து வாழ்த்துமை. அதாவது ஆரியம் சான்ஸ்கிரிட் பழமையான மொழியாக இருந்தால் இப்போ இது யூசேஜில் இல்லை, அதாவது கொலோக்கியல் யூஸில் கிடையாது. தமிழ் ரொம்ப பழமையானாலும் இன்றைக்கு யூஸில் இருக்குது. அதுதான் விஷயம். அது பேசக்கூடிய தமிழ் அப்படின்னு இருக்குது. மற்ற இதுக்கு இதே மாதிரி பழமையான சான்ஸ்கிரிட்டு பேச்சு வழக்குலேருந்து அது போயிட்டு அது இப்போ ஆன்மீக இலக்கியங்களையும் அதை அதுக்கு மாத்திரம்தான் யூஸ் பண்ணாங்க. மந்திரத்து இதுக்கெலாம் தான் யூஸ் பண்ணாங்க. டெய்லி யூசேஜிலேருந்து போயிட்டு. ஆனால் அதை விடையும் ரொம்ப பழமையான தமிழ் இன்னும் பேச்சு வழக்கில் இருக்குது. உலகம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் உள்ள பாயிண்ட்கள்